இந்தியாவில் மாறும் அரசியல் களம், கருத்து கணிப்பில் வந்த முக்கிய மாற்றங்கள், பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்ற கலக்கத்தில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்கள்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை வெளியான பல்வேறு ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று தெரிவித்த நிலையில் தற்பொழுது சிடிஎஸ் லோக்நிதி நடத்திய கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளிவந்தன. இந்த கருத்து கணிப்பில் இந்திய அளவில் மீண்டும் வாக்கு சதவீதத்தில் பாஜக கூட்டணியை முன்னிலை பெறுவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் கருத்து கணிப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு வந்துள்ள முடிவுகளை அலசி பார்க்கும் பொழுது பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி இருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. பாஜக அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தி குறைந்திருப்பது என்றும் கருத்து கணிப்பில் முடிவில் ஆராயும் போது தெரிய வருகிறது. தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கருப்புக்கு மக்கள் பாஜகவுக்கு 40% பேரும், பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு 6% பேரும், காங்கிரசுக்கு 21% பேரும், காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு 13% பேரும், பகுஜன் சமாஜத்துக்கு 3%, இடதுசாரிகளுக்கு 2%, மற்றவைகளுக்கு 15% வாக்காளர்களும் வாக்களித்துள்ளனர். பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் இணைந்து 46% வாக்குகளை பெறுகின்றன. அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் அரசின் கூட்டணி கட்சிகள் இணைந்து இடதுசாரிகளுடன் சேர்த்து 36% வாக்குகளை பெறுகிறது. இதுவே பாஜகவுக்கு மீண்டும் வாக்கு சதவீதத்தில் முன்னிலை இருப்பதை காட்டுகிறது. ஆனால் காங்கிரஸ், பாஜக அல்லாத மற்ற கட்சிகள் 15% ஆதரவை பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருப்பதால் ஒரு கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிறிதளவு வாக்குகள் மாறினால் கூட வெற்றி எண்ணிக்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கதாகும். பிராந்திய ரீதியாக வாக்கு சதவீதங்கள் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பாஜகவுக்கு 47%, தெற்கில் 25%, கிழக்கு மற்றும் வடகிழக்கில் 42% உள்ளன. அதேபோல் காங்கிரஸை பொறுத்தவரை வடக்கு மற்றும் மேற்கில் 24%, தெற்கில் 23%, கிழக்கு மற்றும் வடகிழக்கில் 14% உள்ளன. தென் மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் 38% வாக்குகளை, பாஜக கூட்டணியும் 38% வாக்குகளையும் பெறும் என்று, மற்ற கட்சிகள் 24% வாக்குகளை பெறும் என்றும் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. தென் மாநிலங்களில் செல்வாக்கு குறைந்திருந்த பாஜகவின் வாக்கு சதவீதம் சிறிது உயர்ந்திருப்பதை இதனால் பார்க்க முடிகிறது. மேலும் பொருளாதார ரீதியாக பல்வேறு தரப்பு மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் மற்றும் ஏழைகள் மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவை காட்டிலும் பணக்காரர்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மோடி அரசு பாராட்டுக்குரிய பணி எது என்று மக்களிடம் கேட்டபோது அயோத்தி கோயில் என்று 23% பேரும், வேலைவாய்ப்பு என்று 9% பேரும், வறுமை ஒழிப்பு 8% பேரும், சர்வதேச அளவில் இந்தியாவின் பிம்பத்தை உயர்த்தினார் என்று 8% பேரும், சாலை வசதி, இந்துத்துவா என்று 5% பேரும் கூறியுள்ளனர். ராமர் கோயில் கட்டியதை மோடி அரசின் பாராட்டுக்குரிய பணியாக பெரும்பாலானோர் கருதுகின்றனர். யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடிக்கு 48% பேரும், ராகுல் காந்திக்கு 27% பேரும், அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவுக்கு 3% பேரும் வாக்களித்திருக்கின்றனர். ஏன் மீண்டும் மோடிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நல்ல பணி என்று 42% பேரும், மக்கள் நல திட்டங்கள் என்று 18% பேரும், மோடி ஒரு சிறந்த தலைவர் என்று 10% பேரும், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியது 8% பேரும், 370 பிரிவை நீக்கியதால் 6% பேரும், இந்தியாவின் சர்வதேச பிம்பம் 4% பேரும் என்று மோடிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க விரும்புகளில் 34% பேர் ராமர் கோயில் கட்டியதும் பிரிவு 320 நீக்கியதும் தான் காரணம் என்று தெரிவிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோடி அரசின் விரும்பத்தகாத அம்சங்கள் என்ன என்று கேட்டதற்கு விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு இன்மைக்கு 24% பேரும், வறுமை மற்றும் ஊழலை கையாண்ட விதத்திற்கு 10% பேரும், மதவாதத்தை ஊக்குவித்தலுக்கு 3% பேரும், விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக 3% பேரும் என்றும் வாக்களித்துள்ளனர். மத்திய அரசின் திருப்திகரமாக உள்ளதா என்ற கேள்விக்கு முழு திருப்திகரமாக உள்ளது என்று 23% பேர் வாக்களித்துள்ளனர். இது 2019 26% இருந்தது. கொஞ்சம் திருப்திகரமாக இருப்பது என்று 34% பேரும், 2019 அது 39 இருந்தது. அதே போல ஜாதி ரீதியாக பார்க்கும்போது உயர் ஜாதியை சேர்ந்தவர்களில் 68% பேர் பாஜக ஆட்சியில் பரவலாக திருப்தியடைவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களில் 59% பேரும், பட்டியலினத்தவர்களில் 40% பேரும், பழங்குடியினரில் 38% பேரும் மோடி ஆட்சியில் பெரிதாக திருப்தி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய அரசு மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதிலுக்கு 2004 48 முதல் 2024 44% பேர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த அரசு தொடர வேண்டும் என்று சொல்பவர்களில் சதவீதமும் 2019 விட இப்போது குறைந்திருப்பதாக முடிகிறது. அதே போல தொடரக்கூடாது என்று சொல்பவர் எண்ணிக்கையும் அதிகரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வாக்குகளில் பிரதிபலிக்கும் பட்சத்தில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதில் அவ்வளவு எளிதாக இருக்குமா என்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.